growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அவர்கள் அறிவிப்பதாவது, காபாவை புதுப்பிக்கும் பணியின் போது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அப்பாஸும் கல்லை எடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். அப்போது அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம், உங்கள் கீழாடையை கழற்றி புஜத்தில் வைத்து கொண்டால் கற்கள் அழுத்தாமல் இருக்கும் என்றும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தன் ஆடையை கழற்றி புஜத்தில் வைத்தவுடன் கண்கள் மேலே சொருக மயக்கமடைந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் தெளிவடைந்து என் கீழாடை என்று கூற நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்தி விட்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் மறைவிடத்தை எவரும் பார்த்ததில்லை. சஹீஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்கள் கூட்டத்தாரிலேயே மிக இனிய குணம், உயர் பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் உடையவர்களாகவும் மேலும் மென்மையானவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் அமானிதம் பேணி வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்தார்கள். இந்த உயர் பண்புகளை கண்ட அவர்களின் சமூகத்தார்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர் என்றும் அழைத்தனர். அவர்கள் பிற சிரமங்களை தானே தாங்கிக் கொள்வார்கள். இல்லாதோருக்கும் எளியோருக்கும் கொடுப்பார்கள். விருந்தினரை உபசரிப்பார்கள். சிரமத்தில் தவழ்பவர்களுக்கு உதவுவார்கள். இவ்வாறு தான் அன்னை ஹதீஜா ரலி நபி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி.